ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா தினந்தோறும். இன்றைக்கி வந்து ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் ரெசிபி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு நான் 72 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இப்போ 76 100 இருக்கேன். எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும் இல்லையா? அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னால கண்டிப்பாக உங்களால் 3 கிலோனாச்சும் நீங்கள் கம்மியாவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறது, எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து நான் இன்றைக்கி வந்து கஞ்சி வைக்க போகிறேன். அதாவது என்ன கஞ்சி அப்படின்னா ராகி கஞ்சி சொல்லலாம், ராகி கூழ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு நான் ராகி எடுக்க போகிறேன். ராகி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளருக்கு மேலே வரும். இந்த மாதிரி இதில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக, இதுவே அதிகமாக தான் இருக்கும். 2 நேரத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்குங்க. கட்டி எல்லாம் இருக்கும். நம்ம கொதிக்கிற சுடு தண்ணியிலையும் போட்டு கரைக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதில் கொஞ்சம் கரைச்சிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டோம் கட்டி இல்லாமல் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டி கட்டாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா கட்டி, ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சாலும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் கரைக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ நான் இதுக்கு 1 கப் எடுத்தேன்னா 1 கப் தண்ணி சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டே. 2வது கப்பு. இப்போ வந்து நான் மொத்தமாக வந்து 6 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதாவது 1க்கு 6 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 கப்பு சேர்த்துட்டோம். 2வது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 6 கப் அளவுக்கு சேர்க்கணும். இல்லை ஃபஸ்ட்டே சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வேக கொஞ்சம் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு அது எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் 1க்கு 6 கப்பு, இதோட பெரிய பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா 1க்கு 6 கப் அளவு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வேகருக்கு நீங்கள் வெந்துருச்சான்னு கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சூப்பராக வந்துடும். இந்த வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு, வயிறு நம்மளுக்கு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா பசி ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பசியானா ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இதை எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கரண்டி விட இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் விட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா அது வெந்து வரட்டும். இது பார்த்திங்கன்னா நான் 3 நேரம் இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். வேறு எதுவுமே எடுக்கிற மாதிரி ஐடியாவில். வேணால் வெயிட் லாஸ் ட்ரிங்க், உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டீ காஃபி குடிக்காத கொஞ்சம் ஃபீல் இருக்குது. நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் நம்ம சேனல்லேயே இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள். இது பாருங்கள், இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 1க்கு 6 ஊற்றிட்டீங்க அப்படின்னால நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டான பதம் வந்தது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதுலேயே பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி, அது மாதிரி நிறையா இட்லி, இந்த மாதிரி நிறைய செய்யலாம். இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வயிறு ஃபில் ஆகும், பசியே ஆகாது. ஒரு டம்ளர், ஒரு பெரிய ஒரு கப்பில் ஒரு கப்பு குடிச்சோன்னு வைங்களேன், அவ்வளோதான். சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வயிறு ஃபில் ஆகும் அப்படிங்கிறக்காக எனக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதும் கூட. யாராச்சும் செஞ்சு கொடுத்தா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்மளே செய்கிறோமா, இன்னொன்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு செய்வோம், உடனே அதை சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு தோணும் வயிறு எம்டியாக இருந்தால். அதனால் என்ன பண்ணேன்னா நல்லா ஃபில் பண்ணிக்கணும் நம்ம. மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வேறு எல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு வைத்த அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டோம். ஒரு 99% வந்து நம்ம தொட மாட்டோம். அதுக்காக தான் இப்போ நான் பாருங்கள் இதை எடுத்துட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நீங்கள் கொஜ்ஜு அந்த மாதிரி ஏதாச்சும், அதாவது தக்காளி கொஜ்ஜு, இல்லைனா என்ன சொல்ல பூண்டு ஊறுகாய் அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை கருவாடு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதான் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா வெறும் இது தான். வேறு இதில் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஈஸியாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை விட ரொம்ப ஈஸியாக இது இருக்குன்னு எனக்கு தெரில. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க. நான் ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் உங்களுக்கு நான் எவ்வளோ வெயிட் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் சாப்பிட்ணும். 3 நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகி கூழ் மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு
கரெக்டாக இருக்கும். வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு பெருசாக வந்து இது பண்ணாது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காஃபி டீ குடிக்கணும் அப்படின்னா சர்க்கரையெல்லாம் சேர்க்காம தான் குடிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.